மாதர் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட செயலாளர் சுதா. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல என்ன எதுக்காக இங்கே நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பொள்ளாச்சி பகுதியில் நடந்துட்டு இருக்க பள்ளி மாணவி மீதான வன்முறை அப்படிங்கிறதான். அதாவது இன்னைக்கு எவ்வளவோ அறிவியல் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பள்ளி மாணவிகள், அதுவும் எவ்வளவு சிறிய ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி எவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான். அப்போ கல்வித்துறை மூலமாக என்ன கற்பிக்கப்படுது அப்படிங்கிறதான். பல முறை நாங்கள் பல போராட்டங்களை நம்ம நடத்திட்டே இருந்திருக்கோம். பாலியல் கல்வி வேணும், அதே போல் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு கல்வியாக, அறிவியல் சார்ந்த கல்வியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அதுவும் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த மன அழுத்தம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. இது இந்த மாணவிக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு மாணவிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தையும் உண்டாக்கியிருக்கு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, உடனடியாக நடவடிக்கை அப்படிங்கும்போது இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்லை அப்படிங்கிறது தான். SC/ST ஆக்டுங்கிறது பதிஞ்சிருக்காங்க. ஆனாலும் இந்த 4 நாட்களில் கைது செய்ய முடியாத ஒரு தூரத்திலேயே அவங்க இருக்காங்க. அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினரோ இல்லை தலைமை ஆசிரியரோ இல்லை அந்த சம்பவத்துக்கு உட்பட்ட சம்பவத்தை நடத்திய ஆசிரியர்கள் எட்ட முடியாத தூரத்திலேயா இருக்காங்கங்கிறதா எங்களுடைய கேள்வி. உடனடியான நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது. சட்டம் நம்ம இன்னைக்கு SC/ST வழக்கு போடுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது தான். இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரும் அச்சத்தை இது கொடுக்கும். நமக்கு நீதி கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக நம்ம பொள்ளாச்சி வழக்குக்கு போராடிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு முன்னேற்றமான ஒரு விசாரணைங்கிறது அங்கே நடந்துருக்குங்கும் போது நீதியின் மீதான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது குறைந்து வந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில், அதுவும் பள்ளி கல்வி மாணவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் அப்படிங்கும்போது உடனடியான நடவடிக்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான். அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சுற்றறிக்கை கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அது போதாமை. இது ஒரு கண் துடைப்பாக தான் இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். குழந்தைகள் மீது உருவாக்கே 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 உருவாக்கே. தனியார் பள்ளிகளில் தனியார்